யோ, உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஒண்ணு பெருசா 117 பெருசா? அண்ணே 117 தானே பெருசு. அப்புறம் என்ன, ஆட்சி அமைச்சர் வேண்டியதானே? 117 சீட் இருந்து என்னென்ன பிரயோஜனம்? மெஜாரிட்டிக்கு இன்னும் ஒரு சீட் தேவைப்படுது. வெளியே எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நம்மால இன்னும் உள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. ஆளுநர் சார் என்ன பயமா? நான் சிஎம் ஆயிடுவேன் பயமா ஆளுநர் சார் அப்படின்னு கேளுங்க. பயப்படாத, பயப்படாதா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஏன் தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை விடல? ஏன் தாவேகா தலைவர் விஜய் வாய் பேசல? ஏன் ஆளுநரை எதிர்த்து கேள்வி கேட்கல? ஆளுநர் ஏன் இப்படி பண்றாருன்னு ஏன் கேட்கல? ஒன்றிய அரசு பிஜேபி ஏன் நெருக்கடி கொடுக்குதுன்னு ஏன் கேட்கல? அது முடியாது. மக்கள் ஒருபோதும் அறிவுபூர்வமான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். என்ன பண்ணுவேன் விஜயண்ணா வந்து டெய்லியும் சந்தோஷப்படுவோம். நானு ஐயா தமிழ்நாட்டுல உள்ள பணக்காரன்ல புடுங்கி தருவாரு. ஏழைங்கள்ட்ட இருக்கிறவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு எங்க விஜயண்ணா. எங்க விஜயண்ணா வரணும் விசில் சொல்லு. ஐயா தமிழ்நாட்டுல உள்ள பணக்காரன்ல புடுங்கி தருவாரு. ஏழைங்கள்ட்ட இருக்கிறவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு எங்க விஜயண்ணா. எங்க விஜயண்ணா வரணும். மக்கள் ஒருபோதும் அறிவுபூர்வமான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா. கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. கவர்ச்சியால் உருவாகின்ற ஒரு சமூகம் அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்க முடியாது. எனவே நான் அடிப்படையான ஜனநாயகத்தை அடிப்படையோடு வெறுக்கிறேன்றார். எப்போ? 1922. டெமோக்ரஸியே தப்புன்ட்டார் ஒருத்தர். ஏன் தப்புன்னா இப்படித்தான்டா, ஓட்டு அரசியல்ங்கிறது இப்படித்தான் போகும். அதைத்தான் தீர்க்கதரிசனமா ஒருத்தர் யோசிச்சு சொல்லியிருக்கான். நான் மாச காசே 1000 ரூபாய் போடுவாங்க பாத்தீங்களா, அதே நான் இன்ன வரைக்கும் வாங்கினது கிடையாது. அதுல நான் பெருமையா சொல்லுவேன், டிஎம்கே ஆட்சியில கொடுக்கற எந்த சலுகையுமே நான் பயன்படுத்திக்கிட்டது கிடையாது. எதனாலனா எனக்கு பிடிக்காது. நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா, ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும், ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா. 1989க்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் சொத்துல உரிமை கேட்டாங்க. அண்ணன் தம்பிமாரு அப்பா எல்லாரும் சேர்ந்து அடிச்சுதான் வரட்டுவாங்க. ஆனா பெண்களுக்கும் சொத்துல சரிசமமான உரிமை உண்டு அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததே கலைஞர் அவர்கள் தான். திமுக ஆட்சி காலத்துல தான், திமுக கொண்டு வந்த திட்டம் தான், திமுக கொண்டு வந்த சட்டம் தான். என்ன பண்ணுவீங்க இப்ப? என்ன பண்ணுவீங்க? நான் 1000 ரூபாய் வாங்க மாட்டேன், எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்ற மாதிரி நான் என் பரம்பரை சொத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? எனக்கு நம்ம அண்ணன் சிஎம் ஆகிறது கூட ஓகே, நம்ம அண்ணன் சிஎம் ஆயிட்டார், ஓகே விஜயண்ணா தான் இனிமே சிஎம். ஆனா இட்டுன்னு வந்த அப்படின்னு சொல்றவர் போக்குவரத்து துறை அமைச்சர், லாட்டரி டிக்கெட் வித்துட்டு இருந்தவங்க எஜுகேஷனல் மினிஸ்டர். யோசிச்சு பாரு, கண்டாவியா இல்ல? என்ன கொடுமை சரவணன். நீ தாவேகா தான், நீ டிவிகா காரன் தான், நான் இல்லன்னு சொல்ல. பொதுமக்கள் கடை இருக்க வியாபாரி கெடுக்கிற அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. சிறுபான்மை சகோதரர்களோட ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கொட்டையாக ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கின்ற குறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். உண்மையிலே உப்பு போட்டு சோறு திங்கிற காங்கிரஸ்கார எவனா இருந்தானாக்கா அந்த 10 எம்பி ராஜினாமா பண்றான். 10 எம்பி ராஜினாமா பண்ணு. இப்போ ஒரு மேல் சபை எம்பி தேர்ந்தெடுத்தீங்களா? உங்களுக்கு 29 சீட்டு பிளஸ் ஒரு மேல் சபை எம்பி கொடுத்தாங்களா? ரிசைன் பண்றா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. 10 எம்பி ரிசைன் பண்ணு, திரும்பி ரீஎலெக்ஷன் போ, தாவேகா கூட சேர்ந்து நில்லு. முடியுமா உன்னால? அதை ரிசைன் பண்ணி நீ கூட்டணிக்கு பண்ணாக்கா நீ யோகியன். திமுக தயவுல ஒட்டுமொத்தமா எம்பி ஆயிட்டு, திமுக தயவுல எம்எல்ஏ ஆயிட்டு, திமுக தயவுல கவுன்சிலர் ஆயிட்டு, இன்னைக்கு திமுகவுக்கே துரோகம் பண்றேன்னு சொன்னா
உன்ன மாதிரியான ஒரு ஈன பிறவி இந்திய அரசியல்ல எவனுமே கிடையாது. கொஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. உன்ன மாதிரியான ஒரு ஈன பிறவி இந்திய அரசியல்ல எவனுமே கிடையாது. இது தேவை, திமுகவுக்கு இது தேவை. முக ஸ்டாலினை இன்னைக்கு உதறி தள்ளிட்டு பதவி ஆசை பிடிச்சி நீங்க போறீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட காங்கிரஸோடைய மனநிலை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. வெக்கமாக இல்லை அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். மொத்த திமுக காரனையும் நீங்க மன உடைச்சல் ஆக்கிட்டீங்களே, இந்த துரோகம் இருக்கும். அதெல்லாம் ஒரு துரோகம் இல்ல பிரதர், வந்து பேசு. எப்படிங்க அதான் ஜெயிச்சு போயிட்டீங்களேங்க, போயிட்டீங்களா? பேச்சுலர் பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா, கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. உங்களையே நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சோம், எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல எங்களெல்லாம் கண்ணீர் இல்ல, நாங்க எவ்வளவு கடுமையா இப்போ உள்ள சூழ்நிலை நாங்க ஜெயிக்க வச்சோம். எங்களால முடியல மேம். உண்மையாவே எங்க தளபதி தோத்ததே ரொம்ப முடியல. நீங்க பண்ணது ரொம்ப எங்களுக்கு மன உடைச்சலா இருக்குங்க. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சாலும் சரி, கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வச்சாலும் சரி, தாவேகா பாஜக உடைய கைக்கூலிதான். நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை, பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாடுறான்ப்பா. விசில் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது, தியேட்டரில் தான் விசில் அடிக்க முடியும். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. அதிமுகவை மிரட்டும் விஜய் ரசிகர்கள். மொத்த விஜய் ரசிகர்கள சேர்ந்தானோ ஒரு ஏடிஎம்கல ஒருத்த உயிரோட இருக்க மாட்டீங்க. குட், வெரி குட், பிரில்லியன்ட். ஆடுதுறையில ஈஸ்வர் பாத்திர கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். கடந்த சில மாசங்களா சந்திரங்கிறவர் எங்க கடையில மாமூல் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம். உடனே சந்திரன் அவர் மகன், அவரோட சொந்த உறவுக்காரர் டிவிக்கு கிளை செயலாளர் எடிசன், அவரும் எல்லாம் சேர்ந்து எங்களெல்லாம் 10-15 பேருக்கு சேர்ந்து கும்பல் தாக்கி 68,500 ரூபாய் பணத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. தப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு, அவருக்கு நெஞ்சிலே வச்சிருக்காங்க. தம்பிக்கு பிளட் லாஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் நாங்க 3 GSல அட்மிட் ஆயிருக்கோம். காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பயவுலயே மறுபடியும் அதே புழக்க பாட்டியை கூட்டி வந்து புழக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு திமுக என்னைக்குமே ஒரு தீய சக்தி தான். புரியலையே, சொல்றேன்ப்பா. தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமா மாறதுக்கு காரணமா இருந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த தீய சக்தியான திமுக தான். தமிழ் வழி கல்வியை ஊக்கப்படுத்தி பல முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கி இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மாறி இருக்கிறதுக்கு காரணமும் இதே தீய சக்தியான திமுக தான். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்தை 2004ஆம் ஆண்டு வாங்கி கொடுத்ததும் இதே தீய சக்தியான திமுக தான். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. பெண்களுக்கு சொத்துரிமை, சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம்னு சட்டம் மூலியமா சமூக புரட்சி பண்ணதும் இதே தீய சக்தியான திமுக தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, இந்தி திணிப்பை எதிர்த்து இருமொழி கொள்கையை அமல்படுத்தினதும் இதே தீய சக்தி தான். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது சரிதான். தமிழையும் தமிழ்நாட்டை எதிர்க்கிறவங்களுக்கு திமுக என்னைக்குமே ஒரு தீய சக்தி தான். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.